தூத்துக்குடியில் ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடித்து அந்த பிள்ளைய கழுத்தை துண்டு துண்டாக ஆக்கிட்டு கெடுத்துவிட்டேன். 12 நாளில் அவனை கைது பண்ணியாச்சு. அதுக்கு ஒருத்தர் அறிக்கை சொல்கிறேன், அந்த பிள்ளைய புதற்குள்ள யார் போச்சோன்னுங்கிறேன். கிறுக்கு போய் நான் என்னத்தை சொல்கிறேன், அவன் எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு பகுத்து நான் அறிவு இருக்க சோத்தை திங்கிறாங்களா வேற என்ன திங்கிறாங்கன்னு அவன் கேட்குறான். என் மீடியாவில் முன்னால் உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைய புதற்குள்ள யார் போச்சோன்னு. ஒரு கிராமத்தில் வேலைக்கிறவங்களை பார்த்து வெளியே போகிற பொம்பளை பிள்ளை என்னையா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, என்ன சிந்தனை இது, சோறு திங்கிறாங்களா வேற என்ன திங்கிறாங்க. இப்போ திருடு அவனை களவாணி பிடிச்சாச்சு, யாரை குற்றவாளியை பிடிச்சாச்சு. அவன் சொல்கிறேன், ஏன்டா இந்த தப்பை செஞ்சா எப்படி செஞ்சான்னு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல செய்து காட்டவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கஞ்சா குடிச்சிட்டு இந்த தப்பை பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். கஞ்சா, ஆமாம் ஆமாம், ஆடாடா பேர் சாமி பேரை வச்சுக்கிட்டு கெடு தர்மம், சும்மா தர்ம முனிது வரல, மாவீரன் தர்ம முனிது வரலாம். மானங்கட்ட நாய்களுக்கெல்லாம் பேரை பாருங்க, என்னத்தை சொல்றது. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளையை கெடுத்து கொண்டு விட்டு அவன் என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க, என்ன முத்தாய்ப்புதில் நான் கஞ்சா குடிச்சிருந்தேன் போதையில் செய்து விட்டேங்கிறேன். போலீஸுக்கார காவல்துறையில் கஞ்சாவை குடிச்சிட்டேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் அதிகாரி ஊரஞ்சிறேன், நாட்டில் போதையே இல்லைங்கிறேன். வெக்கம் இல்லாமல் மனசார தெரியுது ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு குற்றங்களும் போதையில் தான் நடக்குதுன்னு. வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது. மீண்டும் மீண்டும் திருட கையிலே சாவியை கொடுத்துவிட்டு நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்தி போய் இரவு முழுவதும் குடியார பயிலுக்கு 3 பேர் விடிய விடிய ஒரு பொண்ணை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் தான் உதாரணம்ங்கிறேன். வட திருப்பூரில் ஒரு கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாயா. என்னடா கொடுமையாக இருக்குது, என்ன நடக்கு, நடமாட முடியலை இந்த பெண்கள். ஆனாலும் பேசுகிற நாட்டில் நாங்கள் தான் பாதுகாப்பு தரும். வெக்கம் இல்லாமல் மானங்கட்ட வயலுங்க. ஆனால் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னத்தை போய் சொல்கிறது. நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு.